பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. எண்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் மக்கள் கட்சி அண்ணாச்சி என்ஆர் தனபால் மனிதநேயர் டாக்டர் செவ்வாலியர் தலைமையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்ம நாடு சுதந்திரத்திற்காக பல நம்முடைய முன்னோர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்களை நாம் எல்லோரும் பார்த்ததுதான். நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக நம்ம மக்கள் ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம மக்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள். இன்னும் சொல்ல போனா இந்தியா என்பது ஏறத்தாழ 3000 ஆண்டுகளாக ஒரு அடிமை நாடாக தான் இருந்திருக்கிறது. மன்னர்கள் ஆட்சி கூட அந்த மக்களுக்கு ஒரு அடிமைத்தனத்தை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஏறத்தாழ ஆங்கிலேயருடைய ஆட்சி 200 ஆண்டுகள் வந்த பிறகுதான் ஓரளவு இந்திய மக்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கப்பட்டு, சுதந்திரத்திற்கு முன்பாக நம்முடைய இந்தியர்களுடைய தமிழ்நாட்டில் கல்வி அறிவு எடுத்தால் 3 விழுக்காடு தான். 3 விழுக்காடு தான் சுதந்திரம் அடையும் பொழுது தமிழர்களுடைய கல்வி. இந்த கல்வி விழுக்காட்டில் நம்முடைய மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் பின்னோக்கி இவைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்தில் எல்லா வசதிகளும் இருக்கிறது, எல்லா நவீன தொலைத்தொடர்பும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நமக்கு இந்த நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் சிந்தனைகள் தான் குறைந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு நம்மவர்களுக்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத நேரத்தில் நம்மவர்கள் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் சிந்தித்தார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக தான் உங்களுக்கு நான் மேலோட்டமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய உடன்குடி பகுதி தான் முதலாக 1942 ஆண்டில் முதல் சுதந்திரத்தை அறிவித்த ஒரு பகுதி. 1942 நம்முடைய உடன்குடியில் சுதந்திர கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர நாடாக அறிவித்தார்கள். ஒரு வார காலம் அது சுதந்திர பூமியாக அறிவிக்கப்பட்டது. இது இங்கே வரலாற்றிலே ஒரு புதுமையான விஷயம். நம்மவர்கள் எந்த அளவுக்கு அதற்கு போராடி இருந்து எத்தனை பேர் அடிபட்டு செத்திருந்தால் அந்த ஒரு வார காலம் உடன்குடியை ஒரு சுதந்திர பூமியாக அறிவித்திருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு வாரத்திற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த ராணுவத்தையும் இறக்கி நம்மவர்களை அடித்து விரட்டி வீடு வீடாக சென்று ஒவ்வொருவரையாக பிடித்து அடித்து சிறையில் போட்டி 150 பேர் வீடு வீடாக போட்டு கைது செய்தார்கள். ஒரு வாரம் கழித்துதான் ஒட்டுமொத்த ராணுவம் வந்த பிறகுதான் அந்த காரியத்தை செய்ய முடிந்தது. அப்பொழுது ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் தான் அந்த உளவுத்துறை என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார். உளவுத்துறை என்ற ஒரு துறையை வெட்டி கொண்டார்களே, அந்த சம்பவம் நடந்தது 1942 நடந்ததுதான். இத்தனை வீரமிக்கவர்களாக நம்மவர்கள் இருந்தார்கள் என்பதை இன்றைக்கு நினைத்து பார்க்கின்ற பொழுது
அப்படி வீரம் சுரைந்த நம்மவர்கள் இன்றைக்கு ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியது. நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திர கொடியை ஏற்றி அந்த சுதந்திர உரை ஆற்றுகின்ற பொழுது முதல் உரையிலேயே சொல்லுகிறார் ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்த நாடுடைய சுதந்திரத்திற்காக முழுமையாக பாடுபட்டவர்களில் நேதாஜி மிக சிறப்பானவர். இந்த நாட்டில் நாம் இன்றைக்கு தேசிய கொடியை ஏற்றுகிறோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பே பல்வேறு நாடுகளிலே தேசிய கொடியை பறக்க வைத்தவர் நேதாஜி என்று சொல்லி அந்த முதல் உரையிலே நேதாஜிக்கு சிறப்பு சேர்க்கிறார். ஆக இந்த நாடு சுதந்திரத்திற்காக ஆயுத வழியாகவும் அகிம்சை வழியாகவும் நாம் போராடி கொண்டு இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு 4 காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, நம்முடைய மக்கள் நீண்ட காலம் விடாது சுதந்திரத்துக்காக போராடியது ஒன்று. 2, நம்முடைய தலைவர்கள் அகிம்சை வழியிலும் ஆயுத வழியிலும் போராடியது. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு கை கொடுத்தது 1942ஆம் ஆண்டிலே 2ஆம் உலகப் போர். அந்த 2ஆம் உலகப் போர் நமக்கு மிக பெரிய அளவிலே சுதந்திரம் கிடைப்பதற்கு நமக்கு அது உறுதுணையாக இருந்தது. 1942 நடந்த உலக போரில் தான் பிரிட்டன் வீழ்ச்சியடைந்தது. பொருளாதாரத்திலே பிரிட்டன் வீழ்ச்சியடைந்த அந்த சூழலும் நமக்கு சாதகமாக அமைந்து அதை எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டுதான் நமக்கு 1947 சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரம் என்பது நாம் எல்லோரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு, சுதந்திரமாக பேசுவதற்கு, சுதந்திரமாக இங்கே கூட்டம் போடுவதற்கு, நாம் எல்லோரும் உட்கார்ந்து நம்முடைய கருத்துக்களை பேசுகின்ற அல்லது நடக்கின்ற அல்லது ஓடுகின்ற அல்லது வியாபாரம் செய்கின்ற எல்லா இடத்திற்குமான ஒரு சுதந்திரம். இந்திய திருநாட்டில் பிறந்த ஒருவன் இந்திய திருநாட்டில் எந்த இடத்திலையும் அந்த இந்திய மண்ணிற்கான இடத்தில் வாழ்வதற்கோ வசிப்பதற்கோ வியாபாரம் செய்வதற்கோ எல்லா இடத்திலையும் அவனுக்கு உரிமை இருக்கிறது என்பதுதான் இந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தில் நம் பெருந்தலைவர் மக்கள் கட்சியை வைத்துக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜரை பேசாமல் இருக்க முடியாது. அந்த காலகட்டம் 1903 அவர் பிறக்கிறாரு. அவர் 12 வயசுல இருந்து 13 வயசுல இருந்து சுதந்திர தியாகத்துக்கு வரார். ஆக 1915 இருந்து அவர் சுதந்திரத்துக்காக போராடுகின்ற ஒரு சிறுவனாக உருவாகி வருகிறார். அன்றைய காலகட்டம் இந்த நாடு எவ்வாறு இருந்தது, அப்பொழுது கல்வி அறிவு எவ்வளவு இருந்தது, எந்த கல்வி அறிவும் இல்லாத, எந்த நாடும் வளர்ச்சி இல்லாத அந்த விருதுநகர் பட்டியலே 15 வயதிலே சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்திக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் காந்திய கொள்கைகளை எல்லாம் உள்வாங்கி காந்தியனுடைய முக்கிய சீடர்களாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பேசப்படுவது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜரை. காந்திக்கு அடுத்து காமராஜர். காமராஜரை பேசாமல் இருக்க முடியாது. நேருவை பேசுவார்கள், காந்தியை பேசுவார்கள், காமராஜரை பேசுவார்கள். அதற்கபடியாக நேதாஜியை பேசுவார்கள், அதற்கு பிறகு பகத்சிங்கை பேசுவார்கள். இப்படி பல பேரை பேசினாலும் தமிழகத்திலே முதலிடத்தில் இருப்பது பெருந்தலைவர் காமராஜர். ஆக அவருடைய பெயராக இருக்கக்கூடிய இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு இந்த சுதந்திர தினமாக இருக்கட்டும், குடியரசு தினமாக இருக்கட்டும், இந்த நாட்டுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னோடியாக இருந்து செயல்பட வேண்டிய கடமை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். காமராஜர் என்கிற பெயரில் ஒரு இயக்கத்தை வைத்துக் கொண்டு அந்த காமராஜர் உதைத்து சென்ற வெற்றி சென்ற பணிகளை எல்லாம் தலைவர்களுடைய தலைமையிலே சீரிய தலைமையில் தமிழ்நாடு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து எத்தனை பேர் வருகிறார்கள், எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பதை தாண்டி எந்த இடத்திலும் சரி, அந்த அலுவலகத்திலும் சரி, தொடர்ந்து சுதந்திர தினமும் குடியரசு தினமும் எக்காலத்தையும் வேண்டும் எப்பொழுதும் தலைவராமல் நடந்து இருக்கிறது. என்னை பொறுத்தமட்டிலும் எனக்கு இந்த சுதந்திர கொடிகளுக்கு சுதந்திரம் தயாகி தலைவர்கள் அந்த உடன்பாட்டில் நான் 6 வயதிலிருந்து ஈடுபட்டவன். இதற்கு எல்லாம் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், எங்கள் வீடும் அந்த பள்ளிக்கூடம் என்றால் இது என்னுடைய வீடு. நான் 6 வயது 1ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர் கொடி இது போன்ற கம்பத்தை அமைத்து கோவில் போட்டு கொடியை கட்டுகின்ற காலத்தில் அந்த தாழ்வாக பூவிலான வைப்பார்கள். அப்பொழுது அந்த கொடியை கட்டுகின்ற வரையிலும் காலையிலே அந்த வாத்தியார் கூட நான் இருந்தேன். சாயந்தரம் அவர் சூரியன் மறைவதற்கு முன்னாடி கொடியை இறக்கணும். அந்த 6 மணிக்குள்ள கொடியை இறக்கும் போது நான் அந்த இடத்துல விட்டேன். நான் சிறு வயதிலிருந்து ஒவ்வொரு மொழியும்
எப்பொழுதெல்லாம் கொடியேற்றார்களோ அப்பொழுதுதான் முதல் ஆளா வாத்தியாரும் நானும் தான் நிற்போம். நாங்க 2 பேரும் தான் நிற்போம் சின்ன வயசுல இருந்து. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு வருடம் கூட சுதந்திர கொடி ஏற்றுறதுக்கும் குடியரசு தினத்தன்னைக்கு இந்த கொடியேற்றுறதுக்கும் ஏதேனும் ஒரு இடத்தில் அந்த கொடியேற்று நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டிருக்கிறேன். நம்ம அலுவலகத்தை பொறுத்த மட்டும் நான் அநேகமாக இந்த நிகழ்ச்சி தான் எனக்கு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறேன். ஏனென்றால் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே ஆண்டுதோறும் நிகழ்வு நடக்கும். அங்கே நான் போக வேண்டிய இருப்பதனால் பெரும்பாலும் சுதந்திர தின குடியரசு தின நிகழ்ச்சிக்கு நம்ம கட்சி அலுவலகத்திற்கு அதிகம் நான் வந்திருக்க மாட்டேன். இதுதான் முதல் முறை என்று என்னால் சொல்ல முடிகிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.